இறுதிநாட்டம அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஆய்போவான். இன்றைக்கு நாங்க பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா, நாங்க சிங்கள மொழி குறுகிய காலத்துல எப்படி இலகுவா கற்றுக்கொள்ளலாம்னு சொல்றதுதான் இந்த ஜூம் இதுல நாங்க பார்க்க போறோம். அப்ப முதல்ல right. அப்ப இன்றைக்கு நாங்க இந்த இலகு முறையில சிங்களம் கற்பித்தல நாங்க பார்க்க போற விடயம் 5 கண்டென்ட் கீழ 5 தலைப்புகள் கீழ நாங்க பார்ப்போம். முதலாவது நீங்க இந்த கோர்ஸுக்கான இந்த கற்கை நெறிக்கான அ இந்த கோர்ஸ் யாரு கொண்டு போறாங்க, இந்த கோர்ஸ் யாரு செய்றாங்க, யாரு டீச் பண்றாங்கன்னு சொல்ற ஒரு அறிமுகம் உங்களுக்கு வரும். அதே மாரி நாங்க பார்க்க போறோம், எழுத்துக்கள சொற்களூடாக இப்ப உங்களுக்கு தெரியும் சிங்களத்துல உயிரெழுத்துகள் இருக்கு, மெய் எழுத்துகள் இருக்கு. மொத்தம் 60 எழுத்துகள் இருக்கு. நாங்க இதுல பார்க்க போற விஷயம் இந்த உயிரெழுத்துக்களை, மெய்யெழுத்துக்களை சொற்களூடாக எப்படி நாங்க ஞாபகத்துல வச்சுக்கணும்னு சொல்றத பார்க்க போறோம். 3வது விஷயம் குறியீடுகள் உள்ளடக்கப்பட்ட சில சொற்கள் பார்க்க போறோம். அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் தமிழ்ல அரவு, விசிறி அப்படி போன்ற குறியீடுகள் இருக்கு. அதே மாரி சிங்களத்துல பாப்பில்ல, அலப்பில்ல, அதப்பில்லன்னு சொல்லி சில குறியீடு இருக்கு. இப்ப இந்த குறியீடுகளோட சேர்ந்து சில சொற்கள நாங்க பார்க்க போறோம். அது ஊடாக நாங்க என்ன செய்ய போறோம், பிராக்டிகலா வாசிப்பு, அதே மாரி எங்களுடைய பேச்சு திறன், அதே மாரி வாசிப்பு திறன், அதே மாரி எங்களுடைய எழுதக்கூடிய திறனை நாங்க வளர்த்துக்கொள்ள போகிறோம். அடுத்து 4வது விஷயம் நம்மோட பேச்சு வழக்கு. அப்படி அல்லது நாங்க பேசணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கான பாக்ஸ் மெத்தட் ஒன்று இருக்கு. நாங்க அதுக்கு சொல்லுவோம் 7 அல்லது 8 பாக்ஸ் மெத்தட் சொல்லி, அதை நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த லெசன்ல. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம பேசுறதுக்கு தேவையான வசனங்கள்ல அமைப்பு மற்றும் அதோட ஒரு ஃபார்மேஷன் உண்டு. ஒவ்வொரு மாதிரியான ஒவ்வொரு வகையான விடயங்களை நாங்க பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் பேசுறது கிளியரா விளங்குதுன்னு நினைக்கிறேன். මම කතා කරන එක හැමෝටම හොඳට ඇහෙනවද? හරි. ස්තුතියි. ரைட். முதல்ல நாங்க சொல்லணும், இந்த கோர்ஸ வழங்குற எங்களோட ஐபிடி கேம்பஸ் நாங்க யாருன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். நாங்க ஐபிடி கேம்பஸ் 1 வருடத்துக்கு மேலாக நாங்க மாணவர்கள் நலன் கருதி பல வகையான சர்டிஃபிகேட், டிப்ளோமா கோர்சஸ் அதே மாரி டிகிரி கோர்ஸ் கூடிய விஷயங்களும் நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க முக்கியமா வழங்குற கோர்சஸ்ன்னு சொன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதே மாரி வெப் டெவலப்மெண்ட் அது போன்ற சில ஐடி ரிலேட்டடான கோர்சஸ், அதே மாரி ஸ்போக்கன் சிங்கிங். எங்களுக்குன்னு சொல்லி ஒரு இணையதளம் இருக்கு. ஐபிடி கேம்பஸ். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, ஐபிடி கேம்பஸ் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எங்க வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்ல, அந்த வெப் பேஜ்ல நான் உங்களுக்கு ஒருக்க போய் காட்டுனதுல எங்களோட வெப்சைட்ல என்ன மாரி விடயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. ரைட். எல்லாரும் ஸ்க்ரீன் விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்க வெப்சைட்ல www.ibt ஐபிடி கேம்பஸ் நடிச்சா ஃபர்ஸ்ட்லேயே வருது. அதை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, ஓகே. இதான் எங்களோட ஐபிடி கேம்பஸ் வெப்சைட். இப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு விளங்கும் இந்த மாரி கோர்சஸ் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதே மாரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட ஐபிடி கேம்பஸ் ஊடாக நிறைய பலன் பெற்றிருக்காங்கன்னு சொல்றதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இது நம்மளோட ஃபேக்கல்டிஸ், அதே மாரி நாங்க கண்டக்ட் பண்ண சில கோர்சஸ். அதே மாரி மேலதிக தகவல்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, நீங்க எங்களுக்கு கீழே தெரியிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது தொலைபேசி ஊடாக அல்லது மின்னஞ்சல் ஊடாக அல்லது தனிப்பட்ட முகவரி ஊடாக விடயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் ஐபிடி கேம்பஸ் சம்பந்தமான ஒரு போதிய அறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அடுத்த விஷயத்துக்கு நாங்க போவோம். இந்த கோர்ஸ் நாங்க எப்படி செஞ்சு கொண்டு போகிறோம், இந்த கோர்ஸை நாங்க எப்படி கொண்டு போகிறோம் சொல்றதைத்தான் நாங்க அடுத்த இதாக பார்க்க போறோம். ரைட். எங்களோட ஐபிடி கேம்பஸ்
இந்த கற்கை நெறிக்காகவே மோடிஃபை பண்ணப்பட்ட ஒரு சிலபஸ் அல்லது ஒரு மொடியூலோட நம்ம சரியா. அதே மாதிரி எங்களோட ஐபிடி கேம்பஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லெக்சர்ஸ் எல்லாமே வெல் ட்ரெயின் செய்யப்பட்ட லெக்சர்ஸ், அதே மாதிரி நிறைய அனுபவம் உள்ள லெக்சர்ஸாக காணப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட கற்கை நெறி வந்து ஜூம் ஊடாக நடாத்தப்படும். அப்ப ஜூம் ஊடாக உங்களுக்கு ரெக்கார்டு வீடியோஸ் கிடைக்கிற மட்டும் இல்ல, உங்களுக்கு மெட்டீரியல்ஸ், அதுக்கு ரிலேட்டடான மெட்டீரியல்ஸும் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணப்படும். அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருக்குன்னு சொன்னா நீங்க பர்சனலாவே உரிய லெக்சரை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி இலகுவான முறையில நாங்க சிங்களம் மொழிய வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் நடக்கும் சிங்களத்துல வந்து. உங்களுக்கு ஏதாவது அதுல பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கும் உதவி செய்யறதுக்கு எங்களோட லெக்சர் பேனல் எப்பயுமே தயாராக இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கான மோட்டிவேஷனல் விடயங்களையும் வந்து உள்ளடக்கப்பட்ட ஒரு கற்கை நெறியாக வந்து ஐபிடி கேம்பஸால இந்த கோர்ஸ் வழங்கப்படுது. ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சிங்கள பாடத்தை யாரு டீச் பண்ண, யாரு கற்பிக்கிறேன்னு சொல்றது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஆஹ் நானே மூசின் காமில் சிங்கள லெக்சரர் ஐபிடி கேம்பஸ். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு 6 வருடத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆன்லைன்ல 4 வருடங்களுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நான் வேலை செய்யற வந்து அமைச்சு அதை நான் இதுல போட்டிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய தகமைகளையும் நான் இதுல போட்டிருக்கேன். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த எழுத்துகள். இந்த எழுத்துகள் நமக்கு தெரியாதுன்னு சொன்னா, நாங்க அடுத்த பகுதிக்கு போக முடியல. எங்களோட வாசிப்பை வந்து நாங்க என்ன செய்யலாம்? நாங்க முன்னேற்றத்துக்கு கஷ்டமாக இருக்கும். முதல்ல நாங்க எழுத்துக்களை கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கோம். நாங்க எழுத்துக்களை தனிப்பட்ட ரீதியா படிக்க போறதில்ல இதுல. நாங்க இதுல பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, எழுத்துக்களை எழுத்துக்களை வந்து சொற்களூடாக நாங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல இருக்கிற 13 வந்து உயிரெழுத்துகளாகவும் அது கீழே இருக்கிறது மெய் எழுத்துகளாகவும் கருதப்படும். அப்ப மொத்தம் சிங்கள அரிச்சுவடியில 60 எழுத்துகள் இருக்கு. அதுல உயிரெழுத்துகள் 18ஆகவும் மெய் எழுத்துகள் 42ஆகவும் இருக்கு. மொத்தம் 60 எழுத்து. அதுல உயிரெழுத்துகள்ல சில எழுத்துக்களை வந்து நாங்க பயன்படுத்த மாட்டோம். குறிப்பிட்ட சில எழுத்துக்கள் மாத்திரம்தான் நாங்க பயன்படுத்துவோம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம், நாங்க இதை எப்படி வாசிப்போம். இருக்கிற முதல் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எழுத்து ஆ சத்தமாக கருதப்படும். அயன்னு சொல்லுவோம். அயன்னு, அயன்னு, ஏயன்னு, இயன்னு, ஈயன்னு, உயன்னு, ஊயன்னு, எயன்னு, ஏயன்னு, ஐயன்னு, ஒயன்னு, ஓயன்னு, ஔயன்னு. இந்த எழுத்துக்களை நாங்க உயிர் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம். அதை எங்களுக்கு வாசிக்கணும்னு சொன்னா இதுகள்ல இருக்கிற விஷயங்கள் நாம பார்ப்போம் ஒவ்வொன்றா. ஓகே, அதுல முதலாவது பாருங்க. முதல் எழுத்தாக காணப்படுறது எல்லாம் கா எழுத்துன்னு சொல்லுவோம். காசம். ஓகே, முதல் எழுத்தாக காணப்படுறதெல்லாம் கா சத்தம் அப்படின்னு சொல்லுவோம். கா. சரியா. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிற காவும் டாவும் இருக்கு. கட்டு. காவும் டாவும் கட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காவும் தாவும் கத்த அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காவும் நாவும் கன அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காவும் யா அழுத்து கய அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது காவும் ராவும் கரண்டு சொல்லுவோம். அதே மாதிரி காவும் சாவும் கசன்னு சொல்லுவோம். அதே மாதிரி காவும் காவும் கஹான்னு சொல்லுவோம். அதே மாதிரி காவும் இம்பு சத்தம் கம்பு கம்பு. இது எப்படி வாசிக்கிற? கட்டு கத்து கண்ணு கயு கரு கசு கஹா கம்பு. இப்ப 2வது லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எழுத்து கா சத்தம். இது கா, இது கா. கா சத்தம். கத்து. காவும் தாவும் கத்து. அடுத்தது காவும் மாவும் கமு. அடுத்தது காவும் லாவும் கலு.
அதுக்கு பிறகு காவும் சாவும் கசு. அதே மாதிரி காவும் ஹாவும் கஹா. எப்படி உச்சரிக்கிற? கஹா. ஒரு அரவு போட்டா எப்படி சத்தம் வருமோ அந்த சத்தம் தான் வரும், கஹா அப்படின்னு சொல்லி. அடுத்து 3வது லைனை பாத்தீங்கன்னு சொன்னா தாவும் நாவும் இருக்கு, தனன்னு சொல்லி பயன்படுத்தும். அதே மாதிரி தாவும் தாவும் இருக்கு, தது அப்படின்னு பயன்படுத்துவோம், தது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா தாவும் லாவும் இருக்கு, தல அப்படின்னு நாங்க பயன்படுத்தும். அதே மாதிரி தாவும் வாவும் தவு அப்படின்னு பயன்படுத்தும். அதே மாதிரி தாவும் இன்ப சத்தம் தம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தாவும் இருக்கு, டாவும் இருக்கு, தடு அப்படின்னு சொல்லுவோம், தடு. அதே மாதிரி தாவும் தாவும் தத்து அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி தாவும் ராவும் தரன்னு சொல்லும். அதே மாதிரி தாவும் லாவும் தலன்னு சொல்லி நம்ம பயன்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நாவும் மாவும் நமன்னு சொல்லி வரும். அதே மாதிரி நாவும் வா சொல்லி சத்தம் நவு. அதே மாதிரி நாவும் லாவும் நலன்னு சொல்லி பயன்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பாழுத்தும் நாழுத்தும் பண்ணு. அதே மாதிரி பாழுத்தும் தாழுத்தும் பது. அதே மாதிரி இது பாழுத்து யாழுத்து பயண்டு வரும். அதே மாதிரி பாவும் சாவும் பசு பசு. அதே மாதிரி பாவும் ஹாவும் பஹா. அடுத்தது பார்ப்போம் பாவும் டாவும் பட்டு. அதே மாதிரி பாவும் டாவும் பட்டு. அதே மாதிரி பாவும் தாவும் பத்து. அதே மாதிரி பாவும் யாவும் பய. அதே மாதிரி பாவும் ராவும் பரு. அதே மாதிரி பாவும் லாவும் பல. அதே மாதிரி மாவும் டாவும் மட்டு. அதே மாதிரி மாவும் டாவும் மடு. அதே மாதிரி மாவும் தாவும் மத்து. அதே மாதிரி மாவும் தாவும் மத்து. அதே மாதிரி இது ரெண்டும் மானவும் இருக்கு, மம அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி மாவும் லாவும் மலண்டு வரும். அதே மாதிரி மாவும் வாவும் மவண்டு வரும். யாவும் டாவும் யட்டு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி ராவும் டாவும் ரட்டு. சரியா? இது யட்டு, இது ரட்டு. அதே மாதிரி ராவும் நாவும் ரண அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ராவும் சாவும் ரச அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ராவும் லாவும் ரல அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல முதல்ல 2 எழுத்தும் லா சத்தமாக கருதப்படும். அப்ப லா லப்பு, லாவும் பாவும் லப்பு. அதே மாதிரி லாவும் யா எழுத்தும் லய அப்படின்னு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல எல்லா எழுத்தும் வா சத்தமாக இருக்கும். அதுக்கு பிறகு வார எழுத்து என்ன? டா சத்தம் வட்டு. அதுக்கு பிறகு வாரது டா சத்தம் வட்டு. அதுக்கு பிறகு வாரது தா சத்தம் வது வனு. அதே மாதிரி வாவும் மாவும் வமு. அதே மாதிரி வாவும் சாவும் வசு. அதே மாதிரி வாவும் ஹாவும் வஹா அப்படின்னு நம்ம பயன்படுத்தும். அதே மாதிரி முதல்ல எழுத்து ரெண்டும் சா சத்தமாக இருக்கு. சத்து சஹா, சத்து சஹா. முதல்ல எழுத்து வந்து ஹா சத்தம் ஹத்துன்னு சொல்லுவோம், ஹத்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹாவும் தாவும் ஹத்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹாவும் மாவும் ஹமண்டு சொல்லுவோம். அதே மாதிரி ஹாவும் யாவும் ஹயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நாங்க பார்த்தது இந்த உயிர் எழுத்துகளும் மெய் எழுத்தும் பகுதி. நாங்க ஒவ்வொரு எழுத்துக்களாக படிக்கிறதை விட நாங்க இப்படி சொற்களோடாக படிக்கும் போது சரியான உச்சரிப்பையும் நாங்க இலகுவா கண்டுபிடிக்கும். உதாரணத்துக்கு ஹா சவுண்டுக்கு ஹா தான், தா சவுண்டுக்கு தா தான். இது வந்து சொற்கள்ல இடம்பெறும் போது இந்த ஹாவும் தாவும் ஹத்து சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பா ஹா ரெண்டும் சேர்ந்தா பஹா சொற்கள் வரும்போது வேறொரு உச்சரிப்பை ஏற்படுது. அப்ப நாங்க சொற்களோடாக பிராக்டிஸ் பண்ணும்போது இலகுவாக நாங்க பிராக்டிஸ் பண்ணி கொள்ளுவோம். ரைட். இப்ப உங்களுக்கு இந்த எழுத்துக்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. நாங்க இந்த இது பகுதியில வந்து இந்த எழுத்துக்களை பார்த்தோம், ஒவ்வொரு எழுத்துக்கள். அப்ப இது டா சத்தம் அட்ட அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது ஏ சத்தம் டா சத்தம் அட்ட.
அட் எப்பயுமே ஏ சத்தம் வராத தமிழ்ல வார ஏனட சத்தமோ ஆங்கில எழுத்தான ஏ சத்தமும் வரக்கூடாது. வந்துச்சுன்னு சொன்னா அந்த உச்சரிப்பு புள்ள அட். அதே மாதிரி இது ஆத்து ஆத்து. அதே மாதிரி இது இரு இரு. அதே மாதிரி இது ஈத்தலைய ஈத்தலைய. அதே மாதிரி இது உசு உசு. அதே மாதிரி இது ஊட்டு ஊட்டு. அதே மாதிரி இது எக்கு எக்கு. அதே மாதிரி இது ஏக்கு ஏக்கு. அதே மாதிரி இது ஐ சுர சப்தம். அதே மாதிரி இது ஓவும் யாவும் ஓய. அதே மாதிரி இது ஓலு ஓலு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இது ஔஷத ஔஷத. இந்த எழுத்து நாங்க அடுத்த பகுதியில பார்ப்போம். ஔஷத அப்படின்னு பார்ப்போம். அப்ப நாங்க வந்து எழுத்துக்களை சொற்கள் ஊடாக எப்படி நாங்க ஞாபகத்துல வச்சுக்கணும்னு சொல்றத பார்ப்போம். சரி, நான் நினைக்கிறேன் இந்த பகுதி வந்து உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு சொல்லி. மிக ஹெமோட்டம தேருனாது இது உங்களை எல்லாருக்கும் விளங்கிட்டா கிளியரா. இப்ப நாங்க பார்க்க போறது வந்து இந்த எழுத்துகளுக்கு குறியீடுகள் பயன்படுத்துறதூடாக நாங்க எப்படி இந்த வாசிப்பை அதிகரித்து கொள்ளலாம். ரைட், முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல குறிக்கப்பட்ட இங்க குறியீடு வந்து நாங்க சொல்லுவோம் அலப்பில்லைன்னு சொல்லி தமிழ்ல வார அரவு. அப்ப இத எழுத்துகள் உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க இதை பயன்படுத்துற பாரு, சாலைய, தாரைய, பாரைய, ஹாவா. குறியீடு என்ன குறியீடு, அந்த குறியீடு வந்தா உச்சரிப்பு இப்படி. அது ரெண்டே நாங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். என்ன இப்ப எழுத்து தெரியும், இந்த குறியீடு பயன்படுத்தினா எப்படி சத்தம் வரும். அடுத்து இது வந்து இந்த குறியீடு பேரு வந்து எதப்பில்லைன்னு சொல்லுவோம். இந்த குறியீடு வந்து சத்தம் அ சொல்றது அனைய கத்து கத்து. அதே மாதிரி எஸ். அதே மாதிரி கெட்டய. அதே மாதிரி பஹய அனைய கத்து எஸ் கெட்டய பஹய. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப இந்த குறியீடு உங்களுக்கு தெரியும். இதுக்கு நாங்க சொல்லுவோம் திக் அதப்பில்ல அல்லது தீர்க்க அதப்பில்லன்னு சொல்லுவோம். உச்சரிப்பு எப்படின்னு சொன்னா மேல நீங்க உச்சரிச்ச எழுத்தை விட உச்சரிப்பு கொடுத்த எழுத்தை விட இதை கொஞ்சம் அழுத்தி சொல்ல போறீங்க. பேனா பேனா பேகைய நேம நேனா நேயா. பேனா பேகைய நேம நேனா நேயா. அடுத்து வந்து இது வந்து விசிறி மாதிரி காலத்துக்கு மேல வந்தா கீசா கிக்கிலி கிக்கிலி கிரி மிட்டி மிதி பியன கிளி கிரி மிட்டி மிதி பியன. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுழியும் விசிறியும் பீர கீத்த மீயா லீய பீனவா. அடுத்தது வந்து இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஹல்கிரீம் அல்லது ஹல்பில்ல. சிங்களத்தில் ரெண்டு வகையான ஹல்கிரீம் இருக்கு. அதுல ஒன்று தான் இது, மத்தது இது. ஓகே, அப்ப நான் இது எப்படின்னு சொல்றதை எழுதி காட்டுறேன். உதாரணத்துக்கு நீங்க காலத்து எழுதுறீங்கன்னு சொன்னா காலத்துக்கு பயன்படுத்துறது இது, இந்த குறியீடு. அதே மாதிரி இந்த வடிவத்துல வார எழுத்துக்களுக்கு இப்படி வரும். இட்ஸாம் இக்கு. அப்ப இந்த குறியீடு என்ன மாதிரி எழுத்துக்களுக்கு வரும்னு கேட்டீங்கன்னு சொன்னா முதலாவது சா எழுத்துக்கு வரும். இட் வந்துட்டு அதே மாதிரி இட்டன்னா ஓகே இட்ஸாம். அதே மாதிரி இப்சா. ஓகே, அப்ப இந்த எழுத்துக்களுக்கு தான் இந்த குறியீடு பயன்படுத்தப்படும். சரி, அப்ப இந்த 4 எழுத்துக்களை நீங்க ஞாபகத்தில் வச்சு கொண்டீங்கன்னு சொன்னா இலகுவாக. அதே மாதிரி இன்னொரு எழுத்து இருக்கு, அதே எழுத்து இவ் சவுண்ட். இவ்வுக்கும் வரும். இந்த 5 எழுத்துக்களுக்கும் பல்கிரியுமே இந்த முறையில தான் வரும். மத்த மிகுதியா வார எழுத்து எல்லாம் இப்படிதான் வரும்.
சரி, அப்ப இந்த நான் 5 எழுத்தையும் நீங்க ஞாபகத்தில் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ரைட், அடுத்தது பார்ப்போம். அப்ப இது எப்படி உச்சரிக்கிற? கா கா, வட்டக்கா, வக்கம, பத்தர, அத்சன. அடுத்தது இது வந்து கீழ்கால்னு சொல்லுவோம். இது 2 வகையா இருக்கு சிம்பல்ல. அதுல ஒன்று தான் இப்படி வரும். கா எழுத்துக்கு வாரது எல்லாம் இந்த வடிவத்துல வரும். இன்னொரு வடிவம் தான் இந்த வடிவம். பூ எழுத்துக்கு வார இது. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். அதுக்கு நாங்க இப்படி பயன்படுத்தலாம். நாங்க அதுக்கு பயன்படுத்துறது இந்த ரா எழுத்தை எழுதிட்டு இந்த மாதிரி குறியீடு பயன்படுத்தப்படும். ரூ சத்தமாக கருது. ரூ. அப்ப இதுல புட்டுவ, நுவன, கழு. ஓகே. இப்ப இந்த லூ சத்தம் இருக்கு தானே, இந்த லூ சத்தம் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த லா எழுத்து தான் லூவாக மாறுது. அப்ப இது எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த எழுத்துக்கு மாற்றம் இப்படிதான் இருக்கு. ஆனா இந்த லா எழுத்தை கேட்டீங்கன்னு சொன்னா இதுல மாற்றம் இப்படி வரும். சரியா? இப்ப இதுல இதுதான் இதை நான் போடுறேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அப்ப இது வந்து கழு தானே, இது வந்து மாலு, அதே மாதிரி இது சுது. இப்ப இதுல பாருங்க, இந்த தா எழுத்து நாங்க இப்படித்தான் எழுதுவோம். ஆனாலும் தூவாக மாற்றமடையும் போது பூ எழுத்தாக எழுதிட்டு இந்த வடிவத்தை போடுவோம். தூவல். ஒருபோது நீங்க இப்படி எழுதிடுவோம்னா தா எழுத்து இருக்குத்தானேன்னு சொல்லி இதுக்கு கீழே போட்டீங்கன்னு சொன்னா அது பிள்ளையாக கருதப்படும். சோ தூ எழுத்துறது தூ சத்தம். துவன்னு சொல்லுவோம் மகள், துவன்னு ஓடுங்க. இப்ப தூ சத்தம் இந்த வடிவத்துல வரும். ஓகே. அப்ப இது சுதுண்டு உச்சரிக்கப்படும். அதே மாதிரி இது லுணுண்டு உச்சரிக்கப்படும். Right. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை நாங்க சொல்லுவோம் திக் அதப்பில்ல, சாரி திக் பாப்பில்ல அல்லது தீர்க்க பாப்பிலன்னு சொல்லுவோம். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இடையில நான் வந்து சொறி அப்படின்னு சொல்லுவோம். சொறிக்கு சிங்களத்துல என்ன சொல்லுவோம் நாங்க? சமாவென்ன. மன்னிக்கவும், சமாவென்ன. அப்ப நாங்க வந்து நாங்க சில பிழைகளை வந்து நாங்க சிங்களத்துல பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோமோ அதை நாங்க சிங்களத்துல பார்க்கலாம். பிள்ளைகள் ஊடாகத்தான் நாங்க கற்றுக்கொள்ளணும் நிறைய பிள்ளைகள். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன குறியீடு திக் பாப்பில் அல்லது தீர்க்க பாப்பில்ல. இதை நாங்க உச்சரிக்கிற எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பூருவா, பூவன். இதை எழுதுகொள்ள நாங்க எப்படி எழுதுறோன்னு கேட்டா முதல்ல பார்த்தது அவ்வளவு அழுத்தி சொல்லல. அப்ப இது அழுத்தி சொல்லப்படும். எழுதுகொள்ள நாங்க இந்த வடிவத்தில் பூருவா. அடுத்தது லூனு, லூனு. சரியா? இந்த லானத்தான் விழுப்படுது லூனு. அதே மாதிரி ரூபய, அதே மாதிரி நூல, அதே மாதிரி பூனா அப்படின்னு பாருங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒத்த கொம்பு. கெல, கெதர, தெல், பெரைய, நெலும். இந்த மாதிரி படிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கே, கேத்தலைய, தேப்பல, மேசைய, வேயா அப்படி பயன்படும். இது எப்படின்னு சொன்னா ரெட்டை கொம்பு இருக்கு தானே, அதுல பயன்பாடுல இருக்கு. அப்ப இதுல வந்து நாங்க பயன்படுத்தின ஹல்கிரியுமே என்னென்ன எழுத்துக்களுக்கு நாங்க போட்டோமோ இந்த பகுதி. சரியா? அப்ப இதுக்கு என்ன மாதிரி நாங்க எழுத்துக்கள் போட்டோமோ எழுத்துக்களோட அந்த குறியீடை போட்டோமோ அதே குறியீடு தான் இந்த இடத்துல வரும். புதுசாக கொம்பு சேர்க்கப்படுது. அடுத்து வந்து இது வந்து ஒத்த கொம்பும் அரவும் இடையில அந்த எழுத்து வருது. அப்ப கோ சத்தம். கொல, தோல, போல, கொட, தோர. அப்ப நாங்க பார்த்தது குறியீடுகள் எப்படி நாங்க ஞாபகத்தில் குறியீடுகளோட பேர் என்னன்னு பார்த்தோம். அடுத்த விஷயம் வந்து இந்த குறியீடுகளை எழுத்துகளுக்கு போட்டா என்ன மாதிரி சத்தம் வரும். அப்ப சொற்கள் ஊடாக வந்து நாங்க பிராக்டிஸ் பண்ணோம் முறையில். ஓகே.
இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கு. நாங்க அதுகளை வந்து அடுத்தடுத்த லெசன்ல நாங்க பார்ப்போம் ஒவ்வொரு விஷயம். சரி, அப்ப இதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த குறியீடு என்னன்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாசிக்கும் போது ஒரு ஃப்ளோ வந்து இருக்கும். உதாரணத்துக்கு நான் வாசிங்க கபுட்டா வஹலவுட இன்னவா ஃப்ளோ வந்து இருக்கு. அது ஃப்ளோ நான் செய்யணும். ஏன்னா அப்படி ஈலாங்க கொட்டசட்டு நாங்க அடுத்த பகுதி அடுத்த பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பாக்ஸ் மெத்தட். சரியா, இப்ப இதுல எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்காய் திக்காய் துணாய் ஹத்தராய் பாய் ஹத்தாய் வெட்டாய். இந்த 8 பாக்ஸ் மெத்தட் ஊடாக வந்து நாங்க வந்து பேச்சு திறன் சிங்களத்தை பேச வைக்க போறோம். சரியா, ரைட். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சர்வநாமம்னு சொல்லுவாங்க. சுட்டு பெயர்கள். சுட்டு பெயர்கள் என்ன? சுட்டு பெயர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மம, நான், அப்பி, நாங்கள், எயா, அவர், ஒயா, நீ சொல்லி சொல்லுவோம். பன்மையா பாக்குறோம்னா ஒயாலா, நீங்கள் அப்படின்னு. இப்ப இந்த சுட்டு பெயர்களுக்கு டா எழுத்து மமண்டா நான் டா எழுத்து போட்டா மட்டன்னு சொன்னா எனக்கு. அதே மாதிரி வா எழுத்து போட்டா மாவு அப்படின்னு சொன்னா என்னை. அதே மாதிரி கே எழுத்து போட்டா மகே என்னுடைய. ஈ எழுத்து போட்டா மமை அம்மை நானும் அம்மாவும். அம்மை அம்மா அந்த மாதிரி விடைகள். அதே மாதிரி நான் ஏன்னு சொல்றேனே அவர், ரைட். ஏன்னு சொல்றது அவர்னு கருத்து. டா போட்ட என்ன வரும்? ஏயாட்ட அவருக்கு. வா எழுத போறேன் ஏயாவு அவரை. அதே மாதிரி கே போடுறோம் ஏயா கே அவருடைய. ஏயாய் அவரும் சொல்ற கருத்து வந்து இருக்கு. அப்ப முதலாவது பாக்ஸ் நாங்க சுற்று பேருக்கு அது மாறும் விதங்களை பார்க்கணும். ரெண்டாவது பாக்ஸ் மெத்தட் என்ன? நாம பதம். இப்ப உங்களுக்கு சிங்களத்தை வாசிக்கலும் ஒவ்வொரு எழுத்துக்களா இப்ப தெரியும். நாம பதம். நாம பதம் சொன்ன என்ன? பேச்சொற்கள். அப்ப அதுல நாங்க பார்க்க போற விடையும் சத்தோன் மிருகங்கள், குருளான் பறவைகள். அடுத்தது குழு படுன்னு சொன்ன என்ன? பலசரக்கு. என்ன இலக்கம் சொன்னா அங்க இலக்கங்களை பார்க்க போறோம். இலக்கங்களை பார்க்க போறோம். இலக்கங்களை பார்க்க போறோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா கிரியாபதன்னு சொல்லுவோம். சரியா, கிரியாபதன்னு சொன்னா வினை சொற்கள் நாங்க சொல்லுவோம். அடுத்த பாக்ஸ் மெத்தட் வினை சொற்கள். இதை நாங்க மாறும் விதம் கூட பார்க்கிறோம். கண்ணன்னு சொன்ன என்ன? சாப்பிடுங்கள். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? கண்ணைக்கு பக்கத்துல நான் பக்கம் ஏ எழுத்த போட போறேன். கண்ணே சாப்பிடுவது. கண்ணே முகாந்த நீங்க சாப்பிடுவது என்ன? அடுத்தது கனவா மம கனவா நான் சோறு சாப்பிடுகிறேன். அப்ப இந்த கனவை எப்படி மாற்றம் அடையுது? இன்னன்னு சொல்ற பாதுல இன்னன்னு சொல்றது இல்லாம போயிட்டு கண்ணன்னு சொல்றதுல இன்னன்னு சொல்ற இல்லாம போயிட்டு நவா சேர்ப்பது மூலமாக நாங்க அதை நிகழ்காலத்துக்கு மாத்திட்டு தெரியாது கனவா. அதே மாதிரி கணக்கொட்டு அப்படின்னு சொன்னா சாப்பிடும் போது. கத்தினாலும் சாப்பிடும் போது. அப்ப கணக்கொட்டை இதுல என்ன நடக்குது மாற்றம்? கனவாண்டு சொல்றதுல வந்து நான் வா எழுத்த நீக்கிட்டு கொட்டை சேர்த்திருக்கேன். கணக்கொட்டை சாப்பிடும் போது. ஒயா கணக்கொட்டு கத்தாக்குறான்னேப்பா நீங்க சாப்பிடும் போது பேச வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். கத்தியும் அப்படி. அப்ப இந்த கனவாடு இறந்த காலம் எப்படின்னு கேட்டா கேவா. அப்ப இறந்த காலத்தை நாங்க கொஞ்சம் பாடமாக்கி எடுக்கணும். பிராக்டிக்கலா பாடமாக்கணும் கொஞ்சம் நெல்லு. ஏன்னா அது மாறும் விதம் வித்தியாசமாக இருக்கு. அப்ப இதுல கேவான்னு சொன்னா சாப்பிட்டேன். கேவா சாப்பிட்டேன். இந்த கேவா எப்படி மாற்றம் அடையுது? வா பக்கத்துல ஏ சேர்ந்து கேவி. ஒயா கேவி முக்காந்த நீங்கள் சாப்பிட்டது என்ன? ஒயா கேவி முக்காந்த நீங்க சாப்பிட்டது என்ன? அதே மாதிரி காகென என்ன? சாப்பிட்டு கொண்டு. ஹெமதாம காகென இன்னைப்பா எப்பயுமே சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டாம். காகென இன்னைப்பா. அப்ப நான் இப்ப பொன்னன்னு சொல்றது தந்து எப்படி மாற்றம் செய்வீங்க? பொன்னன்னா குடிங்க. அப்ப வசனத்துக்கு இடையில சொல்றேன். ஒயா அரக்கு பொன்னைப்பா நீங்க சாராயம் குடிக்க வேண்டாம். ஒயா வத்துர பொன்னைப்பா நீங்க தண்ணீர் குடிக்க வேண்டாம். கட்டளையா சொல்லணும். ஒயா வத்துர பொண்ணு நீங்க தண்ணீர் குடிங்க. அடுத்தது வந்து பொன்னேன்னு மாற்றம் அடையுது.
குடிப்பது. அடுத்தது போனவா குடிக்கிறேன். போன கொட்டை குடிக்கும் போது. பொத்தி. அடுத்தது பியூவா குடித்தேன். பியூவே குடித்தது. பீகென குடித்துக் கொண்டு. அப்படி மாற்றம் அடையும். அடுத்த 4வது பாக்ஸ் மெத்தட் என்னன்னு கேட்டா பிரஷ்ன ஆகன பதம் சொல்லுவோம். கேள்வி கேட்கும் சொற்கள். அதுல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து මොකක්ද මොකක්දன்னு சொன்னா என்ன. ஒயாகே நாம මොකක්ද. இப்ப ஒயாகின்ற ஒயாண்டா நீண்டு தெரியும். ஒயாகின்ற உங்களுடைய சுட்டு பெயர் பதில பார்க்கணும். ஒயாகே நாம මොකක්ද. இப்ப நமன்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் பேர். ஒயாகே நாம මොකක්ද. உங்களுடைய பேர் என்ன. ஒயாகே நாம මොකක්ද. உங்களுடைய பேர் என்ன. அடுத்தது கவுதன்னு சொன்னா யார். ஒயா கவுது நீங்கள் யார். ஒயா கவுது நீங்கள் யார். அடுத்தது கொஹேது எங்கே. ஒயாகே கம கொஹேது உங்களுடைய ஊர். அடுத்தது காட்டது யாருக்கு. அதே மாதிரி காகிது யாருடைய. மே பொத்த காகிது இந்த புத்தகம் யாருடையது. அடுத்தது நாங்க படிச்ச இந்த நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், கட்டளை. இப்ப கண்ணன்னு சொன்ன சாப்பிடுங்க தானே. கண்ணது சாப்பிடவா. பொன்னது குடிக்கவா. கனவது சாப்பிடுறீங்களா. உணவது குடிக்கிறீங்களா. கேவது சாப்பிட்டீங்களா. கனவது சரியா. கேவது சாப்பிட்டீங்களா. பியூவது குடிச்சீங்களா அப்படின்னு நாங்க பார்ப்போம். தாளத்தை போட்டு ஒரு கேள்வியாகமா. அடுத்து நாங்க பார்க்க போறது அடுத்த பாக்ஸ் மெத்தட் வந்து நாம விசேஷணம். பேரடைமொழிகள். பேரடைமொழிகள் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு 4 தந்திருக்கேன். உசண்ட உயரமான. கழுன்னு சொன்னா கருப்பு. மிட்டின்னு சொன்னா குள்ளமான கட்டையான லசன அழகு. இப்ப நான் வந்து அதுக்கு பேர் சொல்லி போடுவேன். இப்போ உயரமான தென்னை மரம். தென்னை மரம் எல்லாருக்கும் தெரியும். போல்கஹா உச போல்கஹா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கழுபல்லா கருத்து அல்லது கருப்பு நாய் அப்படின்னு பயன். அடுத்தது வந்து மிட்டி மிட்டிலாமையா குள்ளமான கட்டையான புள்ளை. அடுத்தது லசன லசன கெதரா அழகான வீடு ஒன்று. அல்லது லசன கெதர் அழகான வீடு. லசன கெதர். அப்ப பெயர் அடைமொழிகளை பேச்சொல்கள் போறதை நான் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வினை அடைமொழிகள். பிரியா விசேஷம் சொல்லும். அதுல நான் சில உதாரணங்கள் வேகேன் ரைட் அந்த விஷயங்களை பார்க்கணும். இப்ப வேகேன்ற வேகமாக. செமின்னு சொன்னா மெதுவாக. லசனட்டு அழகாக. நாங்க என்ன செஞ்சீங்க லசனண்டா அழகான நான் டாகலத்துல சொல்றீங்க. அழகாக லசனட்டு. கடிசரண்ட உற்சாகம். ஒரு பேர் அடைமொழியாக பயன்படுத்த வாழத்தை போட்டு கடிசரவு உற்சாகமாக அப்படின்னு மாதிரி. உதாரணத்துக்கு நான் எடுக்கிறேன். வேகேன் வாகனய பதவன்னு வேகமாக வாகனத்தை செலுத்துங்கள். ஓகே. அடுத்தது செமின் அல்லது ஹெமின் அவிதின்ன மெதுவாக நடங்கள். அடுத்தது வந்து லசனட்ட சிந்துக்கியான அழகாக பாடல் சொல்லுங்க அல்லது பாடலை பாடுங்க சிந்துக்காயான்னு. அடுத்தது வந்து கடிசரவு இன்ன உற்சாகமாக இருங்கள். கடிசரவு இன்னும் உற்சாகம் இருங்கள். அப்ப நாங்க வந்து இந்த பாக்ஸ் மெத்தட்ல வந்து இப்போதைக்கு பார்த்திருக்க மெத்தட் 6 விடயங்களை பார்த்தோம். சரியா. அடுத்தது 7வது விடயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒருமே பன்மை ஏக வச்சன பகுவச்சனம். அதுல வாகனைன்னு சொன்ன வாகனம் பன்மையாக மாத்திரம் யாழ்த்த நீக்கிட்டு பன்மையாக மாறுது வாகன வாகனங்கள். அடுத்தது பென்சில் பென்சில் பென்சில்கள் பென்சால்னு சொல்லி மாற்றம் அடையுது. ஓகே. அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது வந்து நிப்பாத பதம் இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு பெயர் சொல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு பாடசாலையில். அப்ப நான் இதுல உதாரணத்துக்கு பேனன்னு சொன்ன உங்களுக்கு தெரியும். பேனை அப்படின்னு கருத்து. இதை எப்படி மாற்றம் அடையுது நான் உங்களுக்கு தியரியா விளங்கப்படுத்துறேன். உதாரணத்துக்கு பேன் எடுங்க. பேன்னு சொல்லி எடுக்கும். பேன் எல்லாருக்கும் தெரியும் பேனை. இதுல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பேனையால் அதுக்காக எண் சேர்க்கப்படுது. அப்ப இந்த நாவும் ஏயும் சேர்ந்து நேயாக மாற்றம் அடையுது. பேனின் பேனையால் பேனின் லியான் பேனையால் எழுதுங்கள். பேனையால் எழுது. அடுத்தது
ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா பென்சில்னு சொன்னா பென்சில், அதனால பன்மையாக மாத்திருக்கு பாத்தீங்கன்னா பென்சால். பன்மையாக வந்தா உயிரட்டு சொல் நாங்க வெளின்னு சொல்றதை பயன்படுத்துறோம். பென்சில்களால், பென்சால் வெளியான பென்சில்களால் எழுதுங்கள் அப்படின்னு வரும். அதுக்கு பிறகு பாருங்க டாழுத்தும் சரி. வீட்டுக்கு எதிரட்ட என்ன, வீட்டுக்கு வாங்க எதிரட்ட என்ன. அடுத்தது பாசலே, பாடசாலையில். அதுக்கப்புறம் விதுகலே, வித்யாலயத்தில். ஓகே, இல்ல ஒரு சத்தம் வருது. பாசல் தான் பாடசாலை, பாசலே பாடசாலையில். சொல்ல சில விடயங்கள் இந்த 8 பாக்ஸ் மெத்தட் ஊடாக வந்து எங்களுக்கு இலகுவா சிங்களத்தை கற்றுக்கொள்ள இயலும். சரியா? இப்ப இந்த 8 பாக்ஸ் தியரியை வந்து நாங்க வந்து எங்களோட பேச்சு வழக்க, அதே மாதிரி நாங்க பேசக்கூடிய திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துகிறோம். ரைட். அடுத்தது வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து நாங்க வசனங்களை, அமைப்புகளை பயன்படுத்துறோம். இதுல உங்களுக்கு ஒரு உதாரணமா ஒரு கட்டளை சொல் எழுதப்பட்டு, உதாரணத்தை பாருங்க. பொன்னன்னு சொன்னா குடியுங்கள். ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறோம். ஒரு ஆள் கட்டளை சொல்வார். மல்லி கிரிபொண்ணு, தம்பி பால் குடிங்க, பால் குடியுங்கள், மல்லி கிரிபொண்ணு. இப்போ வசனத்துக்கு இடையில போடு எப்படி? மல்லி கிரிபொண்ணு எப்பா, மல்லி கிரிபொண்ணு எப்பா, தம்பி பால் குடிக்க வேண்டாம், மல்லி கிரிபொண்ணு எப்பா, தம்பி பால் குடிக்க வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு கண்ணன் சொல்லி எடுத்து பாருங்க. மல்லி பத் கண்ணன், தம்பி சோறு சாப்பிடு, மல்லி பத் கண்ணன் எப்பா, தம்பி சோறு சாப்பிட வேண்டாம். மூணாவது என்ன? மல்லி கிரிபொண்ணு ஐ, மல்லி கிரிபொண்ணு ஐ, மல்லி கிரிபொண்ணு ஐ, தம்பி கிரிபொண்ணு ஏன் பால் குடிக்கிறீங்க. சரியா? அப்ப நான் வந்து இந்த பொன்னையை தமிழ்ல எடுத்தா கருத்து வந்து குடிப்பது, பொன்னை குடிப்பது ஏன், தம்பி பால் குடிப்பது ஏன். பேச்சு வழக்கு நாங்க சொல்லுவோம், தம்பி ஏன் பால் குடிக்கிறீங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு கருத்து. அப்ப இது எப்படி மாற்றம் அடையும் சொன்னா எழுத்தோட ஏ எழுத்து சேர்த்து பொன்னேன்னு மாற்றம். அடுத்தது வந்து மல்லிகிரி போனவா நிகழ்காலத்துல நாங்க முதல்ல பார்த்தோம். தம்பி பால் குடிக்கிறார், மல்லிகிரி போனோம். ஐந்தாவது மல்லிகிரி போன கொட்ட லசன, தம்பி பால் குடிக்கும் போது அழகா இருக்காரு லசனாய், மல்லிகிரி போன கொட்ட. இது எப்படி மாற்றம் அடையுது? அந்த நிகழ்காலத்துல இருக்கிற பொனவால நான் பாகழுத்தை நீக்கிட்டு கொட்டை சேர்த்துருக்கேன். பொன கொட்டை லசனாய், மல்லிகிரி போன கொட்டை லசனாய், தம்பி பால் குடிக்கும் போது அழகா இருக்கீங்க. அந்த மாதிரி கரு. அப்ப இந்த பொனவாடு இறந்த காலம் மல்லி கிரி பியூவா, தம்பி பால் குடித்தார், மல்லி கிரி பியூவா அப்படி ஒரு கருத்து. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏழாவது மல்லி கிரிபியூவி ஐ, மல்லி கிரிபியூவி ஐ, தம்பி ஏன் பால் குடிக்கிறீங்க. சரியா? இன்னும் கிளியர் எடுக்கணும்னு சொன்னா பியூவே ஐன்னு கேட்டா குடித்தது ஏன், இறந்த கால ஒரு வினாவா கொடுக்குது. குடித்தது ஏன், பியூவே ஐ, மல்லி கிரிபியூவே, தம்பி பால் குடித்தது ஏன், பியூவே ஐ. இன்னும் பேச்சு வழக்கு எடுக்கணும்னா தம்பி ஏன் பால் குடிச்சீங்க. அடுத்தது மம கிரி பொத்தி, மமட நான் தானே, கிரின்னு சொன்னா பால், பொத்தி அல்லது பொனக்கட்டோன்னு சொன்னா குடிக்கும் போது, குடிக்கும் போது. இது எப்படி மாற்றம் அடையுது? இந்த கொட்டை போட்டு வாரு. பொனவான்னு சொல்ற வா அழுத்து நீக்கப்பட்டு கொட்டை சேர்த்திருக்கு. சரியா? அது மேல நான் போட்டிருக்கேன் அந்த அடையாளப்படுத்தி. பொத்தி பொனக்கொட்டை. மல்லிகா தாக்கலா, தம்பி கூப்பிட்டார். மம கிரி பொனக்கொட்டை அல்லது மம கிரி பொத்தி மல்லிகா தாக்கலாம், நான் பால் குடிக்கும் போது தம்பி கூப்பிட்டான், மல்லிகா தாக்கலாம். அடுத்தது மல்லி கிரி பீகென, குடித்து கொண்டு டிவி வெல்வார், தம்பி பால் குடித்து கொண்டு டிவி பார்த்தார், மல்லி கிரி பீகென டிவி வெல்வார். அடுத்தது வந்து மல்லி கிரி பியூவோ, தம்பி பால் குடிச்சா கொல்லம்பயானம், மல்லி கிரி பியூவோ
கொළமையான தம்பி பால் குடித்தால் கொழும்பு போகும். கொළமையான. சரி, அது உதாரணமா தான் அந்த வசனம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க வந்து இந்த வினை சொற்கள் மாறும் விதம் அடிப்படையாக வந்து நம்ம எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து எங்களோட பேச்சு திறனை எப்படி அதிகரிக்கிற அப்படின்னு சொன்னதுதான் இது நாங்க பார்த்துட்டு போகிறோம். ரைட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் சொல்றேன். நீங்க சிங்களத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா உங்களுக்கு 3 வகையான சாவிகள், திறப்புகள் கட்டாயம். அதுல முதலாவது உங்களுக்கு சிங்கள மொழி மேல ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கணும் படிக்க. அடுத்த விஷயம் வந்து உற்சாகமாக செவிமெடுக்கணும். அதே மாதிரி நீங்க செவிமெடுக்கிற விஷயத்த வந்து வகுப்பறையில வந்து நீங்க பேச ஆரம்பிக்கணும். அடுத்த விஷயம் நீங்க அன்றாட காணும் விடயங்களை சிங்கள இதுகளா பாருங்க. உதாரணத்துக்கு உங்களோட வீட்டுல மேசை ஒன்று இருக்குன்னு சொன்னா நீங்க அதை மேசைன்னு பயன்படுத்தும். அதே மாதிரி கதிரை ஒன்று இருக்கு. அப்ப அதை நீங்க புட்டு வந்து பார்க்கணும். அதே மாதிரி மேசைக்கு மேல ஒரு கடிகாரம் இருக்கு. அது நாங்க சொல்லுவோம் கை கடிகாரமாக இருந்தா அத்தொரலோசோன்னு சொல்லுவோம். சுவர்ல இருந்தா பித்தி ஒரலோசுன்னு சொல்லுவோம். ஏன்னா பித்தின்னு சொல்றது வந்து நாங்க சுவருக்கு சொல்லுவோம். ஓகே. அப்ப நாங்க பார்த்த விஷயம் ஊடாக வந்து அன்றாட வாழ்க்கையில எப்படி எங்களுடைய இந்த சிங்கள மொழி பேச்சு திறனை வந்து அதிகரிக்கிறது சொல்றது. இப்போ ஐபிடி கேம்பஸ் நாங்க வந்து உங்களுக்காகவே சிங்களத்தை சில இலகுவான நுட்ப முறைகளை பயன்படுத்தி வந்து சிங்களத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கற்கை நெறி ஒரு கோர்ஸ் ஒன்று உங்களுடன் கொண்டு வந்திருக்கு. அதுவும் சிங்களம் கஷ்டம் ஏலான்னு சொல்ற ஆக்களுக்கு வந்து இலகுபடுத்தி சில பிராக்டிக்கலான ஒரு சூழலை ஏற்படுத்தி நாங்கள் ஒரு என்வாயன்மெண்ட் உருவாக்கி சிங்களத்துக்கு இலகுவாக்கணும். அப்போ உங்களோட கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் இன் ஸ்போக்கன் சிங்கள. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 3 மாதம் ஒரு கற்கை. ஆனால் உங்களுக்கு 35 நாட்கள்ல வந்து கோர்ஸ் டியூரேஷன் முடியும். அதுவும் இதுல உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு திங்கள், புதன், வெள்ளி அந்த நாட்கள் உங்களுக்கு வகுப்பு நடக்கும். நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும். அடுத்து உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் ஒரு மாதத்துக்கு 3500. அதே மாதிரி 3 மாதங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு 3500 படி நாங்க கொடுக்கிறோம். அடுத்தது இந்த புதிய பேட்ச் வந்து நாங்க வந்து எங்களுடைய 3rd பேட்சை வந்து இன்டேக் பண்ண போறோம். அதுவும் 2025 பிப்ரவரி 21. அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கீழே தெரியிற இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா இந்த கோர்ஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயங்களை நீங்க கட்டாயம் கற்றுக்கொள்ளுங்க. ஓகே. அப்ப இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 2ஆம் மொழி ஆசிரியராக கற்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு தைரியமா பேசி சிங்களத்தை டீச் பண்ணுங்க செகண்ட் லாங்குவேஜ். அதே மாதிரி உங்களோட வீட்டுல இருக்க உங்களுக்கு பிள்ளைகள் அல்லது உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்க இந்த விஷயத்த படிச்சு கொடுக்கலாம். அது ஒரு நன்மை. அதே மாதிரி உங்களுடைய வெளி சூழலுக்கு போனீங்கன்னா தனிய பிரச்சனைகளே சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி பல வகையான நன்மைகளை வந்து இந்த கோர்ஸ் ஊடாக நீங்க பெற்றுக்கொள்ளும். அந்த விடயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு நான் வந்து இந்த ஜூம் செஷனை வந்து முடிச்சு கொள்றேன். ரைட். வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதும் இருக்கா கேட்கறதுக்கு? ஏதாவது சந்தேகங்கள் இந்த கோர்ஸ்ல நான் இன்னைக்கு படிச்சு கொடுத்த விடயத்தை தாண்டி ஏதாவது சந்தேகம்? ஓகே, ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டு அப்படின்னு சொல்லி உத்தரதுண்ண හැමෝටම ස්තුති விடைகள் சொன்ன அனைவருக்கும் நன்றிகள். ஏனாங்க அப்படி அலுத் பந்திக்கு அப்ப நாங்க புதிய வகுப்புல சந்திப்போம். ஏன்னா හැමෝටම சுபதவசா அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.